திமுக சார்பில் வரக்கூடிய 2026 தேர்தல் அறிக்கை எம்பியும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்கள் தலைமையில 12 பேர் கொண்ட குழு சேர்ந்து அறிக்கையை ரெடி பண்ணிட்டு அதுல பாதி நாங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து முதல்வர் அவர்கள் பார்த்து ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை மட்டும் சரியா முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பணி ரொம்ப வெற்றிகரமா அமையும். முக்கியமா இந்த தேர்தல் அறிக்கை முடிஞ்சதும் எந்தெந்த குழு எந்தெந்த ஊருக்கு போகணும், யார் யார் எந்தெந்த மக்களை சந்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு செய்தியை திமுக சார்பில் வெளிவந்திருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் விமர்சனம் இல்லாம எப்படி இருக்கும்? வேறு கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட திமுகவை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து சூதானமா பேசுறாங்க, புரிஞ்சுக்கோங்க, சூதானமா பேசுறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணா கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, போன எலெக்ஷன்ல வந்து மதுபானமே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்னது கனிமொழி அக்கா அவர்கள் இப்போ தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு உருவாகி இருக்குங்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டுமே நடந்திருக்கு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பா அவங்க வந்து எடுத்ததுமே ஒரு புள்ளையார் சொல்லி போடுற மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்குவது, மகளிர் உரிமை தொகை, விவசாயிகள் பாதுகாப்பு, அதுக்கு அப்புறம் மாநில உரிமை, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுகவினர் வழக்கம் போல மத்திய அரசு உரிமைகளை பலவற்றை வந்து பறிச்சிருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா வந்து பல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் தர விதமா இந்த தேர்தல் அறிக்கை கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. சரி, இவங்க சொல்லி இருக்காங்க இல்லையா, இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அதுக்கு வந்து மக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து புதுசாலாம் எந்த வேலை வாய்ப்பும் நீங்க உருவாக்க வேணாங்க, இருக்கிற வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் வந்து போன தேர்தல் அறிக்கையில அவ்வளவு வாக்குறுதிகள்லாம் வந்து அடிச்சு விட்டீங்க. சோ இதுல வந்து மிக முக்கியமான விஷயங்கள்லாம் தீராத பிரச்சனைகள் கூட சொல்லிக்கலாம். அது என்னன்னா, செவிலியர்களுடைய பணி நிரந்தர போராட்டம். அந்த போராட்ட களத்துல இருந்து ஒவ்வொருவருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செவிலியர் பணி வந்து ரொம்ப ஈஸி கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து அந்த பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில கோரிக்கைகள்லாம் தமிழக அரசு நோக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நாங்க வந்து இந்த பணி நிரந்தரம் கேட்டா நீங்க வந்து எங்களை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்க பஸ் ஸ்டாப்குள்ள நின்னுட்டு நாங்க ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சோ இது எதையுமே வந்து நீங்க என்னன்னு கூட கேட்காம, காது கொடுத்து கேட்காம நீங்க அதை தயாராவே இல்ல, அது என்ன விஷயம் கேட்க கூட தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு இது தொடர்பா நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. இது ஒரு சாதாரண வேலை வாய்ப்பு தானே, அதை தானே நாங்க கேட்கிறோம் அப்படின்னு ஒரு கெஞ்சுற மனநிலையில அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ இத்தனைக்குமே வந்து நாங்களாம் ஒண்ணு கேட்கல, நீங்க தானே இந்த தேர்தல் அறிக்கையில இது ஒரு விஷயமா சொல்லி இருந்தீங்க, சோ நீங்க சொன்னதை செய்யறது கூட உங்களால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்காங்க. சோ இன்னும் இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க வந்து போன வருஷம் கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றல, இந்த வருஷம் வந்து எந்த தைரியத்துல நீங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டும் மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட போறதா தகவலுமே வெளிவந்து இருக்கு. அதாவது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை 2021 மீண்டும் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கையில. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியுமே இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு அது எதையுமே செய்யல. நாங்களுமே வந்து இதை பத்தி ஒவ்வொரு தடவையும் அரசு அதிகாரிகள் கிட்டையுமே அந்த துறையை சார்ந்தவங்க கிட்டையுமே வந்து நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதை எதுவுமே அவங்க வந்து காது கொடுத்து கேட்க ரெடியாவே இல்லை. இதனால நாங்க உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு களயிறங்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே முக்கியமான பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பணியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கான ஒரு பேசிக் அடிப்படையான விஷயத்தை கூட திமுக அரசு செய்ய தயாரா இல்லை. சோ வரக்கூடிய 2026 தேர்தல் எந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட என்னதான் வந்து மக்கள் கேள்விகள்லாம் கேட்டாலும் திமுக அரசு வழங்க போல அதை செய்வோம் இதை செய்வோம், சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு நிறைய உருட்டுகள்லாம் இப்ப வரைக்கும் உருட்ட தான் போறாங்க, உருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ நீங்க தான் 2026 தேர்தல்ல திமுக அரசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் வாக்குகளையும் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.